அமெரிக்காவை உலுக்கும் பணவீக்கம், தவிக்கும் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க இந்திய உறவில் மீண்டும் கவனம் ஈர்த்த ட்ரம்பின் உரை. ஈரானுடன் ஒப்பந்தம் செய்ய அமெரிக்கா அவசரப்படாது, கடுமையாக விமர்சித்த ட்ரம்ப். உக்ரைன் மீது ரஷ்ய வான்வழி தாக்குதலில் 2 உயிரிழப்பு. கிரீன் கார்டு விதிகளில் மாற்றம், அமெரிக்காவால் கனடா மக்களுக்கு புதிய சிக்கல். பிலிப்பைன்ஸில் இடிந்து வீழ்ந்த 9 மாடி கட்டடம், இடிபாடுகளில் சிக்கிய பலர். கால்கள் இல்லை, கைகளால் தவழ்ந்து எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை, உலகை வியக்க வைத்த ரஷ்ய வீரர். தெற்கு லெபனான் மக்களை உடனடியாக வெளியேற ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் உத்தரவு. யுரேனியம் செறிவூட்டலை விட்டுக் கொடுக்க ஈரான் ஒப்புதல் அளித்ததாக அமெரிக்க ஊடகங்களில் செய்தி. இனி விரிவான செய்திகள். பிலிப்பைன்ஸில் இடிந்து வீழ்ந்த 9 மாடி கட்டடம், இடிபாடுகளில் சிக்கிய பலர். பிலிப்பைன்ஸில் 9 மாடி அடுக்குமாடி கட்டடம் இடிந்து வீழ்ந்ததில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கியிருக்கின்றனர். பம்பங்கா மாகாணம் ஏஞ்சல்ஸ் நகரில் இன்று காலை கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 22 தொழிலாளர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 30க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கின்றனர். மீட்பு படையினர் அவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உக்ரைன் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதலில் 2 உயிரிழப்பு. உக்ரைனில் சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் இன்று வான்வழி தாக்குதல்களை நடத்திய ரஷ்யா சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக் ஆர்எஸ்னிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி இருப்பதாகவும் இந்த தாக்குதல்களில் 2 உயிரிழந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இன்று கீவ் நகரில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் அரசு அலுவலகங்கள், குடியிருப்பு வளாகங்கள், பாடசாலைகள் பலத்த சேதமடைந்திருக்கின்றன. இந்த தாக்குதல்களில் 83 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். கடந்த 4 ஆண்டுகளாக நீடிக்கும் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் சண்டையில் இத்தகைய சக்தி வாய்ந்த ஆயுதம் 3வது முறையாக பயன்படுத்தப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடன் ஒப்பந்தம் செய்ய அமெரிக்கா அவசரப்படாது, கடுமையாக விமர்சித்த ட்ரம்ப். மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடிக்கு முழுமையான தீர்வை காணும் நோக்கத்தில் ஈரானுடன் ஒப்பந்தம் செய்வதில் அமெரிக்கா அவசரப்படாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதளமான ட்ரூத் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில், முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா தலைமையிலான நிர்வாகம் மேற்கொண்ட ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான ஒப்பந்தங்களில் ஒன்றாக இருந்ததாக விமர்சித்துள்ளார். அந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு அணு ஆயுதங்கள் உருவாக்குவதற்கான வழியை ஏற்படுத்தியதாகவும் தற்போதைய நிர்வாகம் அதற்கு முற்றிலும் மாறுபட்டவை என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஒழுங்கான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஒப்பந்தத்தை அவசரமாக இறுதி செய்ய வேண்டாம் என தனது குழுவினருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் வரை ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகள் தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடனான அமெரிக்காவின் உறவு தற்பொழுது தொழில்முறை மற்றும் பயனுள்ள நிலைக்கு மாறி வருவதாக தெரிவித்துள்ள அவர், ஈரான் எந்தவொரு அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ உருவாக்கவோ வாங்கவோ முடியாது என்பதையும் வலியுறுத்தி இருக்கின்றார். மேலும் ஆப்ரஹாம் எக்கோர்ட்ஸ் உடன்பாட்டில் இணைந்து ஆதரவு வழங்கிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நன்றி தெரிவித்துள்ள ட்ரம்ப், எதிர்காலத்தில் ஈரானும் இந்த உடன்பாட்டில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கால்கள் இல்லை, கைகளால் தவழ்ந்து எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை, உலகை வியக்க வைத்த வீரர். தனது 2 கால்களையும் இழந்த ரஷ்யாவின் முன்னாள் இராணுவ வீரரான ருஸ்தம் நபியேவ் கைகளை மட்டுமே பயன்படுத்தி எவரெஸ்டை அடைந்து மனித வரலாற்றிலேயே புதியதொரு சாதனையை படைத்திருக்கின்றார். கடந்த 2015ஆம் ஆண்டில் ஏற்பட்ட விபத்தொன்றில் தனது 2 கால்களையும் இழந்த நபியேவ் நேபாளத்தில் தற்பொழுது நடைபெற்று வரும் வசந்தகால மலையேற்ற பருவத்தில் கடந்த புதன்கிழமை காலை எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை வெற்றிகரமாக சென்றடைந்திருக்கின்றார்.
இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்த பின்னர் எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியில் நின்றவாறு வீழ்ச்சிக்கு பிறகு வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு ருஸ்தம் நபியேவ் எவரெஸ்ட் 2026 என்ற வாசகம் அடங்கிய பலகையை ஏந்தியபடி அவர் தனது சமூக வலைதளத்தில் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். மே 20ஆம் தேதி நேபாள நேரப்படி காலை 8:16 மணிக்கு மலையேற்ற வரலாற்றிலும் மனித வரலாற்றிலும் முதன்முறையாக நான் ருஸ்தம் நபியேவ் எனது கைகளை மட்டுமே பயன்படுத்தி எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தேன். என்னை கண்காணித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த வெற்றியை சமர்ப்பிக்கின்றேன். இந்த செயலின் மூலம் நான் கூற விரும்புவது ஒன்றுதான். உங்களில் உயிர் இருக்கும் வரை போராடுங்கள். தயவு செய்து இறுதி வரை போராடுங்கள். அது உண்மையிலேயே மதிப்புமிக்கது என்று அவர் அதில் தன்னம்பிக்கையோடு பதிவிட்டிருக்கின்றார். தெற்கு லெபனான் மக்களை உடனடியாக வெளியேற ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் உத்தரவு. தெற்கு லெபனானில் உள்ள சுமார் 6 கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு கட்டாயமாக வெளியேற வேண்டும் என ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் இராணுவத்தின் ஊடக பேச்சாளர் அவிசாய் அத்ராயி உத்தரவிட்டிருக்கின்றார். எக்ஸ்தலத்தில் அரபு மொழியில் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் அத்ராய் பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு உடனடியாக வெளியேறுமாறும் அந்த கிராமங்கள் மற்றும் நகரங்களில் இருந்து திறந்த வெளிகளை நோக்கி குறைந்தது 1000 மீட்டர் தூரத்திற்கு அப்பால் விலகி இருக்குமாறும் வலியுறுத்தி இருக்கின்றனர். இன்று பிறப்பிக்கப்பட்ட இதுபோன்ற 2வது கட்டாய வெளியேற்ற உத்தரவு இதுவாகும். இதற்கு சுமார் 2 மணி நேரத்திற்கு முன்னர் அந்த நாட்டின் தெற்கே உள்ள 10 கிராமங்களில் வசிக்கும் மக்களை அவர்களின் வீடுகளில் இருந்து வெளியேறுமாறு அவர் உத்தரவிட்டிருந்தார். இஸ்ரேலின் இந்த முதலாவது வெளியேற்ற உத்தரவுக்கு முன்னரும் பின்னரும் லெபனானின் சில பகுதிகளில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய வான்வழி கொடூர பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்கா இந்திய உறவில் மீண்டும் கவனம் ஈர்த்த ட்ரம்ப் உரை. டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறித்து பாராட்டு தெரிவித்த சம்பவம் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கலந்து கொண்ட நிகழ்வின் போது அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தின் 250வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு காணொளி வழியாக டொனால்ட் ட்ரம்ப் நேரலையில் உரையாற்றியிருக்கின்றார். அப்போது பேசிய ட்ரம்ப், எனக்கு பிரதமர் மோடியை மிகவும் பிடிக்கும். மோடி சிறந்தவர், அவர் என் நண்பர் என குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அவர், பிரதமர் மோடியுடன் பேசுவது ஒரு கௌரவம். நான் அவருடைய தீவிர ரசிகன் என்பதையும் அவரிடம் தெரிவியுங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் பிரம்மாண்ட திரையின் முன் நின்றபடி மார்க்கோ ரூபியோ ட்ரம்பின் உரையை கவனித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பிரதமர் மோடி விரைவில் வெள்ளை மாளிகைக்கு வருகை தர வேண்டும் என ட்ரம்ப் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அமெரிக்காவில் ஏற்கனவே சட்டபூர்வமாக வசித்து வரும் பல குடியேறிகள் நிரந்தர குடியுரிமை அல்லது கிரீன் கார்டு பெற வெளிநாடுகளிலிருந்து மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் எனும் புதிய குடியேற்ற கொள்கை மாற்றம் தொடர்பான விவாதங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்த இந்திய பயணம் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவை உலுக்கும் பணவீக்கம், தவிக்கும் டொனால்ட் ட்ரம்ப். ஹோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதன் காரணமாக அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் பொருளாதார ரீதியாக பெரும் அழுத்தங்களை எதிர்கொண்டிருக்கின்றார். எண்ணெய் விநியோகத்தில் அமெரிக்கா பெருமளவுக்கு தற்சார்புடையது என்ற ட்ரம்பின் வாதம் சரியானதாக இருந்தாலும் அது உலகளாவிய சந்தையில் எண்ணெயின் விலையில் ஏற்படும் தாக்கத்தை தடுத்து நிறுத்த போதுமானதாக இல்லை. பொதுமக்கள் தங்களது வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கும் வீடுகளை வெப்பப்படுத்துவதற்கும் அதிக தொகையை செலவிடுவதால் அவர்களால் ஏனைய தேவைகளுக்கான செலவினங்களை மேற்கொள்ள முடிவதில்லை. இது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிப்பதுடன் பணவீக்கத்தையும் அதிகரிக்க செய்கிறது. அதே நேரம் இந்த நிலைமை அரசியல் ரீதியிலான பின்னடைவுகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. குடியரசுக் கட்சியின் செனட்டர்கள் மற்றும் பிரதிநிதிகள் தத்தமது பிராந்தியங்களுக்கு செல்லும் போதெல்லாம் அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களின் கடுமையான விசனங்களுக்கும் கேள்விகளுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர். மக்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதாக அளித்த வாக்குறுதிக்காகவே டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவர் அதனை செய்யவில்லை என்றே தற்பொழுது பெரும்பாலான மக்கள் கருதுகின்றனர். எனவே அவர் ஒரு உடன்பாட்டை எட்ட விரும்புகின்றார். தமக்கு எந்த அவசரமும் இல்லை என்று அவர் கூறினாலும் இதனை விரைவாக செய்து முடிக்கவே அவர் விரும்புகின்றார். ஏனெனில் இந்த விவகாரம் எவ்வளவு காலம் நீடிக்கின்றதோ அவ்வளவுக்கு அது பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும்.